ஒரு நாள் ஒரு முனிவர் வந்து ஒரு ராஜா கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு பிறக்க போகிற பையன் வந்து கிரேட் கான்கரர் ஆவான், இந்த உலகத்தை வந்து வெல்வான், அப்படி இல்லைனா இந்த உலகமே வேணான்னுட்டு முனிவராக போயிடுவான்னுட்டு. இதை கேட்ட ராஜாவுக்கு வந்து அதிர்ச்சி ஆகும். அந்த குழந்தை பிறந்த சில நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராணியுமே இறந்துடுவாங்க. இதை பார்த்த ராஜா எங்கே நம்ம பையன் நம்ம ராஜ்யத்தை விட்டு போயிடுவானோன்னுட்டு ராஜ்யத்துக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க. எந்த விதமான வெளி கஷ்டமும் தெரியவிட மாட்டாங்க. அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா நோயாளியாக இருக்கட்டும், கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா. அவங்க பெருசானவொடனே சீக்கிரமாக அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுடுவாங்க. ஒரு நாள் அந்த சித்தார்த்தா வந்து அவங்க ராஜ்யத்தை விட்டு வெளியே போய் பார்ப்பாங்க. அப்போ தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசானவங்க, நோயாளி, இறந்த பெண்ணோ, முனிவர் வந்து தெரிய வருவாங்க. அப்போ அவங்க யோசிப்பாங்க, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை உண்மையா இல்லை இவங்க வாழ்கிற வாழ்க்கை உண்மையா. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்குறாவில் அவங்க ராஜ்யத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. பல இடத்துக்கு போய் குரு கிட்டலாம் மெடிடேஷன் எல்லாம் கற்றுப்பாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையோட உண்மையெல்லாம் தெரிய வரும். இந்த சித்தார்த்தா வந்து வேறு யாரும் இல்லை, இவங்க தான் வந்து கௌதம புத்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ